ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டேனா எங்களோட வெட்டிங் டே. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்னென்னு பார்த்தோம்னா பிரியாணி செய்யலாமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. அங்கே 5 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி ஒரு 4, அடுத்து இஞ்சி தேவையான அளவு, பூண்டு சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் 2 சைடு, அடுத்து பொடிசாக நல்லா ஸ்லைஸாக நேராக வெங்காயத்தை கீறிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டை எடுத்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அரைக்கிறதுக்கு. அடுத்து மல்லி புதினாலாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்லாம் அரைச்சி எலுமிச்சப்பழம் தயிர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்க்கணும். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு அது கூட மிளகாவும் போட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா தக்காளி 3ஐயும் போட்டு நல்லா கிண்டிட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தயிர் உங்களுக்கு தேவையான அளவு தயிரை ஊற்றிக்கலாம். நல்லா தயிரை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் மசாலா பொடி தேவையான மசாலா ஆட் பண்ணணும். நான் எப்போதுமே ஆச்சி பிரியாணி மசாலா சேர்ப்பேன். தேவையான அளவு ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் வரதுக்காக காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா கிண்டி எடுத்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் 1 கிலோ சிக்கன் 1/2 கிலோ அரிசி இருக்கிறதுனால 1 கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கிளறி விடணும். நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது மூடி வைக்கணும். அடுத்து நல்லா கிண்டணும். நல்லா எல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் இப்போ எல்லாம் எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருதா. இப்போ என்ன செய்யணும், நம்ம அரிசி 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அந்த எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸில் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நான் 3.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 7 டம்ளர் அந்த கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மறுபடியும் கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ அரிசி பார்த்தோம்னா இப்போ நனைய வச்ச அரிசி தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தண்ணியை வடிகட்டி வடிச்சிருக்கேன். இப்போ அந்த அரிசியை இப்போ நம்ம பிரியாணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அரிசி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணுமா. மிக்ஸ் ஆகாத வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்து தம் போட்டானோ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி. எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆம்லேட்டும் தயிர் பச்சடியும் வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ்ஷை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.